வணக்கம் நண்பர்களே. உணர்வுகளின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய கதையை தொடங்கலாம் வாங்க. திருமண மண்டபமே அந்த ஒரு தருணத்திற்காக காத்திருந்தது. அக்னியின் சுடர் மெதுவாக அசைந்தாடிக் கொண்டிருந்தது. வேத மந்திரங்கள் காற்றில் கலந்து புனிதமான சூழலை உருவாக்கியிருந்தன. மணமேடையின் முன் அமர்ந்திருந்த கார்த்திக், காவ்யா, பாண்டி, மல்லி இருவரின் இதய துடிப்பும் இப்போது வேகமாகிக் கொண்டிருந்தது. உறவினர்கள் அனைவரும் மேடையை சுற்றி நின்றிருந்தனர். சிலர் கைபேசியில் அந்த தருணத்தை பதிவு செய்ய தயாராக இருந்தனர். சிலர் கைகளில் அட்சதையை ஏந்தியபடி முகூர்த்த நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது ஐயர் பஞ்சாங்கத்தை பார்த்துவிட்டு கம்பீரமான குரலில் கூறினார், முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. அந்த ஒரு வார்த்தை மண்டபத்தையே பரபரப்பாக்கியது. நாதஸ்வரக்காரர்கள் உடனே தங்கள் கருவிகளை தயார் செய்தனர். தவில் கலைஞர்கள் குச்சிகளை இறுக்கமாக பிடித்தனர். பெரியவர்கள் அனைவரும் எழுந்து நின்றனர். பெண்கள் குலவையிட தயாரானார்கள். பூஜை தட்டில் வைக்கப்பட்டிருந்த 2 மங்கள நான்களையும் ஐயர் எடுத்து ஆசிர்வதித்தார். முதலில் காவ்யாவின் தாலி கார்த்தியின் கைகளில் கொடுக்கப்பட்டது. அவன் அதை 2 கைகளாலும் மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டான். அதேபோல் பாண்டியின் கைகளிலும் மல்லியின் தாலி வைக்கப்பட்டது. ஐயர் மந்திரங்களை வேகமாக உச்சரிக்கத் தொடங்கினார். அப்போது கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று ஐயர் உரக்க குரல் கொடுத்தார். அடுத்த நொடியே நாதஸ்வரம் மின்னை பிளக்கும் அளவுக்கு முழங்கியது. தவில் சத்தம் மண்டபத்தையே அதிர வைத்தது. பெண்களின் குலவை ஒளி வானத்தை எட்டியது. உறவினர்கள் அனைவரும் கைகளில் இருந்த அட்சதையை தூவ தயாரானார்கள். அந்த மங்களகரமான நொடியிலே கார்த்திக் தனது நடுங்கும் கரங்களால் காவ்யாவின் கழுத்தில் மங்கள நாணை அணிவித்தான். முதல் முடிச்சு, 2வது முடிச்சு, 3வது முடிச்சு, 3வது முடிச்சையும் அவனே போட்டு முடித்தான். அதே நேரத்தில் பாண்டியும் மல்லியின் கழுத்தில் மங்கள நாணை அணிவித்தான். 3 முடிச்சுகளும் உறுதியாக விழுந்தன. அட்சதை மழை பொழிந்தது. வாழ்க வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துச் சத்தம் மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது. அந்த நொடி காவ்யா, மல்லி அம்மாவின் கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் விழுந்தன. ஆனால் அது சோகத்தின் கண்ணீர் இல்லை. பல வருடங்களாக மனதில் சுமந்திருந்த ஒரு பொறுப்பு நிறைவேறிய மகிழ்ச்சியின் கண்ணீர். காவ்யா தனது கழுத்தில் கிடந்த மங்கள நாணை தொட்டு பார்த்தாள். அவளது கண்களும் கலங்கின. கார்த்திக் அவளை பார்த்து மெதுவாக புன்னகைத்தான். அந்த புன்னகை அவளது மனதை அமைதிப்படுத்தியது. மறுபுறம் விஸ்வநாதன் தனது கண்களில் தேங்கியிருந்த கண்ணீரை மறைக்க முயன்றார். ஆனால் முடியவில்லை. மல்லியை பார்த்தபடியே நின்றார். தன் கைகளில் தூக்கி வளர்த்த மகள் இன்று மற்றொரு வீட்டின் மருமகளாகிவிட்டாள். மல்லியும் தந்தையை பார்த்து அழுதாள். பாண்டி மெதுவாக அவளது கைகளை அழைத்து பிடித்தான். நான் இருக்கேன் என்று சொல்லாமல் சொல்லும் ஆறுதலுடன். தாலி கட்டும் சடங்கு முடிந்ததும் மணமக்கள் இருவரும் பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றனர். ராமசாமி தாத்தா, மீனாட்சி பாட்டி, விஸ்வநாதன், சரோஜா மற்றும் குடும்பத்தின் மூத்தவர்கள் அனைவரும் மனமாற வாழ்த்தினர். 100 வருஷம் ஒற்றுமையா வாழணும், சந்தோஷமா இருக்கணும், குழந்தை செல்வம் பெருகணும் என்று ஆசிகள் மழையாக பொழிந்தன. அதன் பிறகு திருமண சடங்குகளில் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி தொடங்கியது. ஒரு பெரிய வெண்கல பானையை கொண்டு வரப்பட்டது. அதில் மஞ்சள் கலந்த தண்ணீரும் ரோஜா இதழ்களும் மல்லிகை பூக்களும் நிரப்பப்பட்டிருந்தன. அனைவரின் முகத்திலும் குறும்பு புன்னகை மலர்ந்தது. ஏனெனில் இப்போது நடக்கப் போவது மோதிரம் தேடும் சடங்கு. ஐயர் 2 மோதிரங்களை அந்த பானைக்குள் போட்டார். 3 தடவை எடுக்கணும். யார் அதிக தடவை எடுக்கிறாங்களோ வீட்டுல அவங்களோட பேச்சுதான் செல்லும் என்று சிரித்தபடி அறிவித்தார். அதை கேட்டதும் சுற்றியிருந்தவர்கள் எல்லாரும் சிரித்தனர். முதலில் கார்த்திக், காவ்யா இருவரும் ஒரே நேரத்தில் கைகளை பானைக்குள் விட்டனர். காவ்யா மோதிரத்தை தேடிக்கொண்டிருக்க கார்த்திக் குறும்பாக அவளது கையை பிடித்து தடுத்தான். அடடா, இப்பவே அதிகாரம் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு என்று சரவணன் கத்த மண்டபமே சிரிப்பில் அதிர்ந்தது. இறுதியில் முதல் சுற்றில் காவ்யாவே மோதிரத்தை எடுத்தாள். பெண்கள் எல்லாரும் கைத்தட்டினர். 2வது சுற்றில் கார்த்திக் வென்றான். 3வது சுற்றில் மீண்டும் காவ்யாவே மோதிரத்தை எடுத்தாள். அண்ணிதான் ஜெயிச்சிட்டாங்க என்று நண்பர்கள் கூச்சலிட்டனர். காவ்யா வெட்கத்தில் சிவந்து போனாள். அடுத்து பாண்டி மல்லி ஜோடி. பானைக்குள் கைவிட்ட உடனே மல்லி மோதிரத்தை எடுக்க முயற்சிக்க பாண்டி வேண்டுமென்றே அவளுக்கு வழிவிட்டான். முதல் சுற்று மல்லி, 2வது சுற்றும் மல்லி, 3வது சுற்றிலும் மல்லியே. டே பாண்டி, நீ வேணும்னே தோத்துட்ட என்று முருகன் கிண்டல் செய்ய பாண்டி சிரித்தபடி, வீட்டிலேயே அவ பேச்சுதான் கேட்க போற, இங்கேயும் அவதான் ஜெயிக்கட்டும் என்றான். இதை கேட்டதும் மல்லியின் முகம் நாணத்தில் மலர்ந்தது. உறவினர்கள் அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். மணமேடை முழுவதும் இப்போது மகிழ்ச்சி மட்டுமே நிரம்பி இருந்தது. சில மணி நேரங்களுக்கு முன்பு மணமகன் மணமகளாக இருந்தவர்கள் இப்போது கணவன் மனைவியாக மாறியிருந்தனர். 2 இதயங்கள் மட்டுமல்ல, 2 குடும்பங்களும் ஒன்றாக இணைந்திருந்தன.
ஆனால் அவர்களுக்காக இன்னும் ஒரு முக்கியமான பாரம்பரிய சடங்கு காத்திருந்தது. குலதெய்வ கோயிலுக்கு சென்று திருமண வாழ்வின் முதல் வழிபாட்டை செய்யும் அந்த புனிதமான பயணம் அடுத்ததாக தொடங்கப் போகிறது. திருமண சடங்குகள் அனைத்தும் இனிதே நிறைவடைந்த பிறகு மண்டபத்தில் இருந்த பரபரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கத் தொடங்கியது. ஆனால் அந்த நாளின் முக்கியமான நிகழ்வுகள் இன்னும் முடிந்துவிடவில்லை. செம்புலப்பட்டி கிராமத்தின் பாரம்பரியப்படி தாலி கட்டியவுடன் புதுமண தம்பதிகள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். அதுவே திருமண வாழ்வின் முதல் ஆசீர்வாதமாக கருதப்படும். அதனால் மதிய சூரியன் உச்சியை எட்டுவதற்கு முன்பே கோயிலுக்கு செல்லும் ஏற்பாடுகள் தொடங்கின. கார்த்திக், காவ்யா, பாண்டி, மல்லி 2 ஜோடிகளும் திருமண அலங்காரத்திலேயே தயாராக நின்றனர். காவ்யாவின் கழுத்தில் புதிதாக அமர்ந்த மங்கள நானும் மல்லியின் நெற்றியில் ஒளிர்ந்த குங்குமமும் அவர்களின் புதிய உறவை உலகிற்கே அறிவித்துக் கொண்டிருந்தது. கோயிலுக்கு செல்லும் ஊர்வலம் தொடங்கியது. முன்னால் நாதஸ்வரம், அதன் பின்னால் தவில், அதன் பின்னால் குடும்பத்தின் மூத்தவர்கள், நடுவில் புதுமண தம்பதிகள், அவர்களை சுற்றி உறவினர்கள். கிராமத்து மக்கள் சாலையின் இருபுறமும் நின்று வாழ்த்தினர். வாழ்க வளமுடன், நல்லா இருங்கப்பா என்ற ஆசிகள் காற்றில் கலந்தன. மல்லி மெதுவாக பாண்டியின் அருகில் நடந்தாள். அவள் இன்னும் அந்த புதிய உறவின் பரவசத்திலிருந்து முழுமையாக மீளவில்லை. அதேபோல் காவ்யாவும் கார்த்தியின் அருகில் அமைதியாக நடந்தாள். இருவரின் கண்களும் அவ்வப்போது சந்தித்துக் கொண்டன. அந்த சிறிய பார்வை பரிமாற்றங்களே 1000 வார்த்தைகளை பேசின. சிறிது நேர பயணத்திற்கு பிறகு செம்புலப்பட்டியின் எல்லையில் அமைந்திருந்த குலதெய்வ கோயிலை அனைவரும் அடைந்தனர். பல தலைமுறைகளாக அந்த குடும்பத்தின் காவல் தெய்வமாக இருந்த அம்மன் கோயில் அது. காலம் பல மாறினாலும் அந்த கோயிலின் மகிமையும் மக்களின் நம்பிக்கையும் மட்டும் மாறவில்லை. கோவில் வாசலில் இறங்கிய புதுமண தம்பதிகள் முதலில் கைகளை இணைத்து வணங்கினர். காற்றில் கற்பூர வாசனை கலந்திருந்தது. மணியோசை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த இடமே ஒரு புனிதமான அமைதியை மனதில் விதைத்தது. கோயிலின் உள்ளே பூஜைகள் தொடங்கின. அர்ச்சகர் தீபாராதனை காட்டினார். கார்த்தியும் காவ்யாவும் பாண்டியும் மல்லியும் பக்தியோடு கைகளை இணைத்து நின்றனர். இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் சாமி என்று அம்மாக்கள் இருவரும் மனதிற்குள் வேண்டிக் கொண்டனர். இனி இந்த வீட்டுல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் என்று ஒவ்வொருவரும் மனதிற்குள் வேண்டிக் கொண்டனர். கோயில் வழிபாடு முடிந்ததும் குடும்பத்தினர் அனைவரும் கோயில் மண்டபத்தில் சிறிது நேரம் அமர்ந்தனர். அங்கே குழந்தைகள் ஓடி விளையாடி கொண்டிருந்தனர். இளைஞர்கள் சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். பெரியவர்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருந்தனர். அந்த காட்சி ஒரு திருமணத்தின் மகிழ்ச்சியை தாண்டி ஒரு குடும்பத்தின் ஒற்றுமையை காட்டியது. அப்போது ராமசாமி தாத்தா எழுந்து நின்றார். அவரது குரலில் வயதின் அனுபவமும் குடும்பத்தின் பாசமும் கலந்திருந்தது. சரி, கோயில் காரியம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனி புதுமண தம்பதிகளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும் என்றார். அந்த வார்த்தையோடு அனைவரும் மீண்டும் உற்சாகம் அடைந்தனர். குலதெய்வ கோயிலில் வழிபாடு முடிந்து வெளியே வந்தபோது நண்பகல் வெயில் மெதுவாக பூமியை தொட்டு கொண்டிருந்தது. கோயிலின் மணியோசை இன்னும் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அம்மனின் அருளை பெற்ற மனநிறைவோடு 2 புதுமண தம்பதிகளும் தங்களது புதிய வாழ்க்கையின் அடுத்த அடியை நோக்கி பயணித்தனர். கார்த்திக், காவ்யா ஒரு வழி, பாண்டி, மல்லி ஒரு வழி. கோயில் வாசலிலேயே 2 குடும்பங்களும் ஒருவருக்கொருவர் புன்னகையோடு விடைபெற்றனர். மண்டபத்துல சந்திப்போம் என்று ராமசாமி தாத்தா கூற அனைவரும் தலையசைத்தனர். கார்த்தியின் வீட்டு வாசல் அன்று ஒரு திருவிழாவை போல காட்சியளித்தது. வாசல் முழுவதும் மாவிலை தோரணங்கள் அசைந்தன. இருபுறமும் குலைவாழை மரங்கள் கட்டப்பட்டிருந்தன. வண்ண கோலங்கள் பூமியில் மலர்ந்திருந்தன. வாசல் முன் நின்றிருந்த பெண்களின் முகங்களில் ஆர்வமும் சந்தோஷமும் பொங்கி வழிந்தது. வந்துட்டாங்களா என்ற குரல் வீட்டுக்குள் இருந்து மீண்டும் மீண்டும் ஒலித்தது. கார் வீட்டின் முன் வந்து நின்றதும் பெண்களின் குலவை சத்தம் தெருவையே நிரப்பியது. காவ்யா காரில் இருந்து இறங்கிய போது அவளது அம்மா சரோஜா கொண்டு வந்திருந்த வெள்ளித்தோண்டி அவளது கைகளில் கொடுக்கப்பட்டது. பளபளவென மின்னிய அந்த வெள்ளித்தோண்டி முழுவதும் தண்ணீரால் நிரம்பி இருந்தது. இதை இடுப்புல வச்சுக்கோமா என்று சரோஜா மெதுவாக சொன்னாள். காவ்யா வெட்கத்தோடு அந்த தோண்டியை இடுப்பில் தாங்கிக் கொண்டாள். அவளது அருகில் கார்த்திக் நின்றிருந்தான். இருவரையும் பார்த்தால் புதிதாக வரையப்பட்ட ஓவியம் போல இருந்தது. கார்த்தியின் அம்மா ஆரத்தி தட்டுடன் முன் வந்தார். கற்பூரம் எரிந்தது. மஞ்சளும் குங்குமமும் மணந்தன. கண்ணே பட்டுடக்கூடாது என்று கூறியபடி முதலில் கார்த்திக்கும் காவ்யாவிற்கும் ஆரத்தி எடுத்தார். அதன் பிறகு மற்ற பெண்களும் ஆரத்தி எடுத்தனர். குலவை சத்தம் விண்ணையே தொட்டது. வலது கால் எடுத்து வைமா என்று பெரியவர்கள் சொல்ல காவ்யா கார்த்தியை ஒரு கணம் பார்த்தாள். அவனும் மெதுவாக புன்னகைத்தான். அடுத்த நொடி இருவரும் ஒன்றாக வலது காலை எடுத்து வைத்து வீட்டிற்குள் நுழைந்தனர். அந்த ஒரு அடி ஒரு வீட்டின் வாசலை தாண்டிய அடி மட்டுமல்ல, 2 வாழ்க்கைகள் ஒன்றாக தொடங்கிய அடி. உள்ளே சென்றதும் காவ்யாவின் கையில் இருந்த வெள்ளித்தோண்டியை பெரியவர்கள் வாங்கி வைத்தனர். பிறகு அவளை நேராக பூஜை அறைக்கு அழைத்துச் சென்றனர். சிறிய பூஜை அறை, நடுவில் குலதெய்வ படம், இருபுறமும் வெள்ளி குத்து விளக்குகள், மல்லிகை பூவின் மனம், சந்தனத்தின் வாசனை. அறையே தெய்வீகமாக இருந்தது. காவ்யாவின் கையில் தீப்பெட்டி கொடுக்கப்பட்டது. முதல்ல விளக்கை ஏத்துமா என்று கார்த்தியின் அம்மா சொன்னார்.
சிறிது நடுங்கிய விரல்களால் காவியா திரியை ஏற்றினாள். அந்த தீபம் மெதுவாக ஒளிர்ந்தது. ஒரு கணம் அந்த ஒளி அவளது முகத்திலும் படர்ந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த கார்த்தியின் அம்மாவின் கண்கள் கலங்கின. இந்த வீட்டுக்கு மகாலட்சுமியே வந்திருக்கா என்று உணர்ச்சியோடு சொன்னார். அருகில் நின்றிருந்த பெண்கள் அனைவரும் சம்மதமாக தலையசைத்தனர். அதே நேரத்தில் ஊரின் மறுபக்கத்தில் இருந்த பாண்டி வீட்டிலும் இதே சடங்கு நடந்து கொண்டிருந்தது. மல்லி இடுப்பில் வெள்ளி தோண்டியை வைத்தபடி நின்றிருந்தாள். ஆரத்தி, குளவை, வலது கால், வீட்டு பிரவேசம், விளக்கேற்றுதல் எல்லாம் அங்கேயும் மகிழ்ச்சியாக நடந்தது. ஆனால் பாண்டி வீட்டில் மட்டும் ஒரு வித்தியாசம் இருந்தது. அவன் நண்பர்கள், டே பாண்டி, இப்பவாது திருந்துவியா என்று ஒருவன் கேட்டான். ஏன் என்று பாண்டி அப்பாவியாக கேட்டான். இனிமே உன் மனைவி இருக்காங்களே என்றதும் வீடே சிரிப்பில் அதிர்ந்தது. மல்லி வெட்கத்தில் தலை குனிந்தாள். பாண்டி மட்டும், நான் திருந்தறதுக்காக அவ கல்யாணம் பண்ணிக்கல, என்னை சமாளிக்கத்தான் கல்யாணம் பண்ணிருக்கா என்று சொன்னான். மீண்டும் சிரிப்பு வெடித்தது. சடங்குகள் முடிந்ததும் 2 வீடுகளிலும் பால் மற்றும் வாழைப்பழம் கொண்டு வரப்பட்டது. கார்த்திக் வீட்டில் வெள்ளித்தட்டில் 2 வாழைப்பழங்களும் வெள்ளி டம்ளரில் சூடான பாலும் வைக்கப்பட்டிருந்தது. காவ்யாவும் கார்த்தியும் அருகருகே அமர்ந்தனர். உறவினர்கள் சுற்றி நின்று கொண்டிருந்தனர். மாப்பிள்ள, முதல்ல நீங்க என்று ஒருவர் கோரினார். கார்த்தி டம்ளரை எடுத்து ஒரு மிடறு பால் குடித்தான். பிறகு அதை காவ்யாவிடம் நீட்டினான். காவ்யா வெட்கத்தோடு வாங்கினாள். அவளது விரல்கள் அவனது விரல்களை மெதுவாக தொட்டன. ஒரு கணம் இருவரின் பார்வையும் சந்தித்தது. சுற்றிலும் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த நொடியில் அவர்களுக்கு மட்டும் உலகமே அமைதியாகி போனது போல் இருந்தது. அடடா, பார்வையிலே பேசிக்கிறாங்களே என்று ஒரு சித்தப்பா கிண்டல் செய்ய அனைவரும் சிரித்தனர். காவ்யா உடனே தலைகுனிந்தாள். கார்த்தியும் சிரிப்பை அடக்க முடியாமல் புன்னகைத்தான். அதேபோல் பாண்டி வீட்டிலும் பால் பழம் சடங்கு நடந்தது. வாழைப்பழத்தை வாங்கிய பாண்டி அதை மல்லியிடம் நீட்டினான். இப்போ உங்களுக்கு என்று மல்லி கேட்டாள். நீ சாப்பிட்டதுல மீதம் இருப்பது என்று குறும்பாக கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்தவர்கள் எல்லாரும் சிரிப்பில் மூழ்கினர். இவன் மாறமாட்டான் என்று பாண்டியின் அம்மா தலையசைத்தார். சிறிது நேரம் வீட்டில் இருந்த பிறகு, சரி மண்டபத்துக்கு நேரமாச்சு என்று பெரியவர்கள் சொல்ல ஆரம்பித்தனர். ஏனெனில் மதிய விருந்து காத்திருந்தது. மண்டபம் முழுவதும் சொந்தக்காரர்கள், நண்பர்கள், ஊர் மக்கள் எல்லோரும் புதுமண தம்பதிகளை எதிர்பார்த்து காத்திருந்தனர். கார்த்திக், காவ்யா, பாண்டி, மல்லி 2 ஜோடிகளும் மீண்டும் மண்டபத்தை நோக்கி புறப்பட்டனர். அவர்களுக்காக வாழை இலை மணக்கும் ஒரு பிரம்மாண்டமான கிராமத்து விருந்து காத்திருந்தது. இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.